எல்லாருக்கும் வணக்கம். Very good evening to all of you students. நான் ஹரிதா, மாஸ்டர் டீச்சர். இன்னைக்கு நான் உங்களுக்கு நடத்த போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெக்சர் 5. ஸோ இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெக்சர் 5ல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் போர்ஸ் தியரி. ஸோ லெக்சர் 4ல் ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா போர்ஸ் தியரி ப்ராப்ளம்ஸ் ஃபார்முலாஸோட டெரிவேஷன் நிறைய பார்த்தோம். இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about the problems based on Bohr's theory. சரிங்களா? சரி. So now I think we can get into the chapter. பட் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெக்சர் 4 எந்த அளவுக்கு தெளிவாக படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதில் தான் பேசிக் டெரிவேஷன் ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்குது. அது பார்க்காம இங்கே வந்து ப்ராப்ளம்ஸ் புரியவே புரியாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. புரியுதுங்களா? ஸோ ஃபினிஷ் லெக்சர் 4 அண்ட் தென் கம் பேக் டு லெக்சர் 5 யூ ஹேவ் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை மேம் எனக்கு ஆல்ரெடி ஸ்கூலெல்லாம் நிறைய நடத்தியிருக்காங்க, எனக்கு ப்ராப்ளம்ஸ் தான் டவுட் இருக்குது அப்படின்னா திஸ் லெக்சர் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. சரிங்களா? நவ் லெட்ஸ் கெட் இன் டு திஸ் டாபிக். ஸோ இது என்ன, இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போர்ஸ் தியரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி நான் லெக்சர் 4ல் உங்களுக்கு நிறைய போர்ஸ் தியரி பற்றி பேசியிருக்கேன். அது இல்லாமல் இங்கே தேர் ஆர் சர்டன் டாபிக்ஸ் விச் வில் ஹாவ் டு ரிமெம்பர் மோர். சிலதெல்லாம் நம்ம நிறைய ரிவைஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி இது பார்த்தது தான் லைமன் சீரீஸ், பால்மர், பேஷன், பிராக்கெட், ஃபன் சீரீஸ் அப்படின்னு தேர் இஸ் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீரீஸ். சரிங்களா? இப்போ இந்த 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீரீஸில் நம்மளுக்கு என்ன ரொம்ப முக்கியமாக தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா in each series when they ask you a question what are the different ways by which they can ask a question. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே ஓகே. நவ் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைமன் சீரீஸ். லைமன் சீரீஸ்னால் என்ன? எனி ஹையர் எனர்ஜி லெவல் டுவர்ட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் வரவங்க லைமன் சீரீஸ். எனி ஹையர் எனர்ஜி லெவல் டுவர்ட்ஸ் த செகண்ட் எனர்ஜி ஸ்டேட்க்கு வரவங்க பால்மர். எனி ஹையர் எனர்ஜி லெவல் டுவர்ட்ஸ் த தேர்ட் ஸ்டேட் வரவங்க பேஷன், பிராக்கெட், ஃபண்ட் அந்த மாதிரி. சரிங்களா? எப்போவுமே வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ்னு கேட்டால் 2 to 1 இதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பேஷன் சீரீஸ் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட் 3. அப்போ ஃபர்ஸ்ட் லைன் வில் பி ஃப்ரம் 4 to 3. பிராக்கெட் சீரீஸ்க்கு கிரவுண்ட் ஸ்டேட் வந்து 5. அப்போ இட் வில் பி தேர் ஃப்ரம் நாட் 5 சாரி 4. அப்போ இவங்களோட ஃபர்ஸ்ட் லைன் வில் பி ஃப்ரம் 5 to 4. இதுதான் பேசிக். புரியுதுங்களா? அப்போ லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட், ஃபன்ல ஃபர்ஸ்ட் லைன்னு கேட்டால் எப்படி சொல்லுங்க. லிமிட்டிங் லைன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்னா ஃப்ரம் சம்வேர் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு 1 அப்படி வந்ததுன்னா அதுதான் லைமன் சீரீஸோட லிமிட்டிங் லைன். என்ன லைன் அது பேர்? லிமிட்டிங் லைன். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே லிமிட்டிங் லைன் ஆஃப் தட் பர்டிகுலர் சீரீஸ் வந்து இன்ஃபினிட்டிலேருந்து உங்களோட அந்த பர்டிகுலர் சீரீஸோட கிரவுண்ட் ஸ்டேட் வரும். சரிங்களா? ஓகே. பட் இன் ஜென்ரல் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னாலே அது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் தான். புரியுதா? டன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன மேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த் அதை பற்றி நம்ம இங்கே கொஞ்சம் பார்க்கணும். சரிங்களா? இப்போது எங்கே நிறையா எனர்ஜி எமிட் ஆகுங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட் புரியணும். சரிங்களா? ஸோ எனக்கு இப்போ செகண்ட் எனர்ஜி லெவலுக்கும் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கும் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இங்கே நிறைய எனர்ஜி எமிட் ஆகும் கம்பேர் டு 3 and 2. அதை விட கம்மியாக 4 and 3ல 4லேருந்து 3க்கு ஜம்ப் ஆகும்போது. பட் 2லேருந்து 1 ஜம்ப் ஆகும்போது எமிட் ஆகிற எனர்ஜியை விட 7 இன்ஃபினிட்டியிலேருந்து 1 ஜம்ப் ஆகும்போது எமிட் ஆகிற எனர்ஜி என்ன இருக்குது? ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்போது இங்கேருந்து இது ரெண்டுக்கும் தேர் இஸ் அ பேசிக் டிஃப்ரென்ஸ். அப்போது இதை விட இங்கே எமிட் ஆகிற எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ எமிட் ஆகிற எனர்ஜி ரொம்ப அதிகமாகும் போது நம்மளுக்கு என்ன புரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போது இந்த எனர்ஜி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சரிங்களா லோ ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? லோ ஃப்ரீக்வன்சி. இன்ஃபினிட்டி டு 1 வரவங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் எமிட் பண்ணுவாங்க. என்ன ரேடியேஷன்? ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன். ஏன் மேம்? ஏன்னா எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. அப்போ எங்கே கம்மி எனர்ஜி எமிட் ஆகுதோ அங்கே லோ ஃப்ரீக்வன்சி லைட், எங்கே அதிக எனர்ஜி எமிட் ஆகுதோ அங்கே ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் எமிட் ஆகும். லோ ஃப்ரீக்வன்சினா அப்போது ஹையர் வேவ் லென்த். கரெக்டுங்களா? பட் இங்கே எப்படி இருக்கும்? லோயர் வேவ் லென்த். வேவ் லென்த் இங்கே எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஹையர் வேவ் லென்த் அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னது? எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்? லோ எனர்ஜி, லெஸர் எனர்ஜி ஆர் லோயர் எனர்ஜி. பட் இங்கே எப்படி இருக்கும்? எனர்ஜி வில் பி ஹையர், கிரேட்டர். ஆக்சுவலி ஹையர்னு சொல்கிறத விட கிரேட்டர் எனர்ஜி, தட் வுட் பி ரைட்.
இங்கே கொஞ்சம் அதிகமாக எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே. அப்போது ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்சிஷன் ஆர் டிரான்சிஷன் தட் எமிட்ஸ் ஹை வேவ் லென்த் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஹை வேவ் லென்த் லைமன் சீரீஸில் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் வேவ் லென்த் இருக்கிறது 2 to 1 தான். ஏன்னா அதுதான் லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி. அதே லைமன் சீரீஸில் இன்ஃபினிட்டி டு 1 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. அண்ட் அதுக்கு வந்து வேவ் லென்த் எமிட்டட் வந்து ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருந்தால் வேவ் லென்த் வில் பி வாட் லெஸ். தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் லைன்னா என்னன்னு பார்த்தோம், லிமிட்டிங் லைன்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் திஸ் செகண்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ்னா எங்கே வரும்? 3 to 1. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஹைட்ரோஜன் ஆட்டமில் எலக்ட்ரான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ லைமன் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா யார் சொல்வீங்க? லைமன் சீரீஸோட ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட் 1. அப்போ இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா செகண்ட் எனர்ஜி லெவல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் லைமன் சீரீஸ்னா எங்கே வரும்? செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு வரும். ஓகே. அதே மாதிரி பால்மர் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா தேர்ட் எனர்ஜி லெவல். பேஷன் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா ஃபோர்த் எனர்ஜி லெவல். புரியுதுங்களா? இதுதான் பேஷன் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே தான் எல்லாமே வந்து முடியும். அப்போ இங்கேருந்து இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா எனக்கு எங்கே வருவாங்க? டுவர்ட்ஸ் த ஃபோர்த் எனர்ஜி. புரியுதா? இன் ஜென்ரல் இன் அ ஹைட்ரஜன் ஆட்டம் electron is there in the second excited state அப்படின்னு சொல்கிறாங்க. லைமன் பேஷன் அதெல்லாம் பேசல அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள். கிரவுண்ட் ஸ்டேட் இங்கே ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா இங்கே போவாங்க, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா இங்கே போவாங்க. அப்போது n is equal to 3. This will be the what? செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். புரியுதா? ஜென்ரலாக பேசும்போது அவ்வளோதான். இதெல்லாம் தான் பேசிக்ஸ். ஸோ இது நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா then we can get into the formula and that is the problem. சரிங்களா? ஓகே. Now calculate the wave number for the longest wavelength transition in the Balmer series of atomic hydrogen. இதுதான் question. என்ன question? Calculate the wave number. என்ன கேட்குறாங்க? wave number கேட்குறாங்க. wave number கேட்குறாங்க. wave number for the longest wavelength transition in the Balmer series of atomic hydrogen. அப்போ wave numberனா என்ன வரும்? நம்மளுக்கு formula nu bar which is equal to 1 by lambda. நம்ம லெக்சர் 4ல் ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவுக்கு டெரிவேஷன் நம்ம பார்த்தோம். என்ன டெரிவேஷன்? நியூ பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ 1 by n1 ஸ்கொயர் மைனஸ் 1 by n2 ஸ்கொயர் இன்டூ z ஸ்கொயர். திஸ் வாஸ் த ஃபார்முலா. ஆருங்கிறது ரிட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட் விச் இஸ் வாட் 109677. சரிங்களா? இது இருக்கும். பட் நம்ம இங்கே நம்மளுக்கு சாய்ஸ் எதுவுமே கொடுக்கல. டேரெக்டாக இங்கே ஆர் வந்து 109677 இருந்ததுன்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து பர் சென்டிமீட்டரில் கிடைக்கும்னு அர்த்தம். பட் இங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் வீல் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். சரிங்களா? ஓகே. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறாங்க? calculate the wave number for the longest wavelength transition. longest wavelengthனா lower energy. அப்போது we'll go to the previous set. என்ன சொல்கிறாங்க? longest wavelength transition in the Balmer series of atomic hydrogen. சரிங்களா? longest wavelength transition in the Balmer series na namalukku look at this diagram again. longest wavelength na lowest frequency lowest energy. idakale kammi energy yaar emit பண்ணுவாங்க? இவங்க தான். this will emit the lowest energy. yes or no? அப்ப இவங்க தான் lowest energy emit பண்ணுவாங்க அப்படினா அதுதான் longest wavelength இருக்கக்கூடிய transition. அப்போ going back to this longest wavelength transition in Balmer series is 322. ஓகே. அப்போது n1 வந்து என்னது? 3, n2 வந்து என்னது? 2. கரெக்ட்? n1 will be 3 and n2 will be 2. Sorry, 3 to 4 to n1 will be 2, n2 will be 3. Because n2 should be greater than n1. n2ங்கிறது higher energy level, n1ங்கிறது lower energy level. ஸோ அவ்வளோதான் விஷயம் இங்கே. அப்போது இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? 1 by n1 ஸ்கொயர் 1 by 2 ஸ்கொயர் மைனஸ் 1 by 3 square into என்ன போடுறோம்? z square. z square for what? atomic hydrogen z square என்ன வந்துரும்? 1 square. சரிங்களா? இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாமல் நான் in terms of r போடுறேன். just we have to know the method. அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல இதுக்கப்புறம் என்ன போடுறோம்? z square வந்து 1 ஆயிடுச்சு, இது முடிஞ்சிருச்சு. அப்போ 1 by 4 minus 1 by 9. r into 1 by 4 minus 1 by 9. This is equal to what? What will we get here? This will be equal to nothing but another LCM எடுத்தோம்னா 9 minus 4 5 by 36. So answer will be 5r by 36.
So this is the final answer that we get here. இது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். Simple. அப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு இதில் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயம் தான். ஃபார்முலா இஸ் காமன் ஃபார் எவ்ரிதிங். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த டிரான்சிஷன் பற்றி நம்மளுக்கு தெளிவான ஐடியா இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, நெக்ஸ்ட். According to Bohr's theory, angular momentum of an electron in the fifth orbit is இதான் கொஸ்டின். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா படித்தோம். அந்த ஃபார்முலா என்னது? mvr is equal to nh by 2pi. கரெக்ட்? இதுதான். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் இது, nh by 2pi. என்னங்கிறது எனர்ஜி லெவல். ஸோ இந்த ஃபிஃப்த் ஆர்பிட் அப்படின்னா 5h by 2pi, which is what? 2.5 h by pi. That's it. So option D will be the right answer. Done? Option D is the right answer here. Done. Let's get on to the next question. Kinetic energy of electron in second orbit of Li2 plus ion is இதான் question. Okay. So இந்த question எப்படி solve பண்ணலாம்? இந்த question எப்படி solve பண்ணலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ kinetic energyக்கு இங்கே formula என்ன எழுதியிருக்கோம்னா 13.6 z square by n square in terms of electron voltக்கு இதான் answer. சரிங்களா? ஓகே, 13.6 into z square by n squareனா ஒரிஜினல் ஃபார்முலா என்ன? டோட்டல் எனர்ஜி ஃபார்முலா. டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு minus 13.6 into z square by n square electron volt per atom or ion. இதான் ஃபார்முலா. ஒரு ஆர்பிட், ஒரு எனர்ஜி லெவலோட எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. minus 13.6 into z square by n square. கைனடிக் எனர்ஜிக்கும் டோட்டல் எனர்ஜிக்கும் ரிலேஷன் நம்ம லாஸ்ட் லெக்சரில் பார்த்துருக்கோம். டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆர் கைனடிக் எனர்ஜி வாட் எவர் மைனஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி. சைன் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா? அவ்வளோதான் இங்கே ரிலேஷன். அப்போ டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிச்சு அதோட சைன் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்னா கைனடிக் எனர்ஜி கிடைச்சிரும். அதுதான் இந்த ஃபார்முலா. சரிங்களா? நவ் கெட்டிங் பேக் டு த கொஸ்டின் அகெயின். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் in second orbit of Li2 plus ion is. So total energy formula வந்து just a minute. Okay. So total energy oda formula En En is equal to minus 13.6 into z square by n square electron volt per atom. அப்போ minus 13.6 into z square Li2 plus ion, hydrogen, helium, lithium. அப்போ atomic number 3. 9 by n என்ன வரும் நம்மளுக்கு இங்க? Second orbit. அப்போ இங்க என்ன வரும்? 4. அவ்வளவுதான். So minus 13.6 into a 9 by 4. அப்போ இதை எப்படி solve பண்ணலாம்? 1 4 is 4, 3 4s are 12. Balance 1, 4 4s are 16. So 3.4 into 9. 9 4s are 36, 6 balance 3. 9 3s are 27. So 30.6. Minus 30.6 is the total energy in terms of electron volt. But kinetic energy is equal to minus of total energy. This is equal to என்ன வரும்? Plus 30.6 electron volt. So answer is option D. Answer is option D. Hope I was clear here. Okay. Let's get on to the next question. This was a solution anyway. Now, the Balmer series of hydrogen atom spectrum. Which electron transition causes third line? Balmer series la எந்த electrons transition gives you the third line of Balmer series னு கேக்குறாங்க. Very simple question. எப்படி போடலாம்? இது எனக்கு first line. அடுத்து வரது என்னது? second line. அடுத்து வரது third line. அடுத்து fourth, fifth. இது வந்து energy level wise. Balmer series னா என்ன? Any higher energy level to the second energy level க்கு electron வந்து jump ஆகி வருதுனா அதுதான் Balmer series. அப்போ first line of Balmer series வந்து 3 to 2. Second line of Balmer series வந்து என்னது? 4 to 2. அதே மாதிரி third line of Balmer series will be what? 5 to 2. இங்க என்ன கேட்டிருக்காங்க? third line எது produce பண்ணனும்னு கேக்குறாங்க. Which is fifth orbit to the second orbit. Option A will be the right answer. Clear? Done. So that is what the transition பத்தி. So Lyman-க்கு any higher energy level toward the first energy level, Balmer any higher to second, Paschen any higher energy level to the third energy level, and bracket any higher energy level to the fourth energy level. சரிங்களா? Done. So next,
What is the maximum number of emission lines obtained when the excited electrons of hydrogen atom in n is equal to 5 drop to ground state? Fifth state la irundhu ground state varadhukku what is the maximum number of emission lines obtained அப்படினு கேக்குறாங்க. அப்ப என்ன question அப்படினா the question is about number of spectral lines produced. இதுவும் இதுகோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு lecture 4 ல இருக்கு. ஒரு தடவை பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா it will be very clear. In minute you can solve this question. So what is the maximum number of emission lines obtained when the excited electron of a hydrogen atom in n is equal to 5 drops to the ground state? அப்போ எனக்கு 5th எனர்ஜி லெவல்ல இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு வராங்க அப்படின்னா இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகும்போது எவ்வளவு ஸ்பெக்ட்ரல் லைன் ப்ரொடியூஸ் பண்ணலாம்? 5 to 4 வரலாம், அப்புறம் 4 to 3, 3 to 2, 1 வரலாம். அதாவது 5 ல இருந்து டைரக்டா 3 க்கு ஜம்ப் ஆகலாம், 5 ல இருந்து 2 க்கு டைரக்டா. இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. நம்ம உட்கார்ந்து இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பெட்டர் we can go with the formula. அப்ப ஃபார்முலா என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்க்குனா n2 minus n1 into n2 minus n1 plus 1 by 2. This is the formula. கரெக்ட்டுங்களா? இப்போ இதுல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா this formula can be changed a little if the ground state is 1. If the electrons are going to jump from any higher energy level to the first energy state, n1 is equal to 1. So the same formula you will change it as n into n plus 1 by 2. That is the formula. ஏன்னா இங்கேயும் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஓகே, அப்புறம் எனக்கு இங்கேயும் 1 வருதுன்னு வச்சுக்கோ. சாரி, n into n minus 1 by 2. This is the formula. Sorry, I am writing it here. n into n minus 1 by 2. சரிங்களா? கிரவுண்ட் ஸ்டேட் வந்து 1 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். n2ங்கிறது ஹையர் எனர்ஜி லெவல். 2 ஆல்வேஸ் ரெப்ரசன்ஸ் அ ஹையர் எனர்ஜி லெவல். n1 வந்து எந்த எனர்ஜி லெவலில் வந்து ரெஸ்ட் ஆகுதோ அதுதான் n1. அப்போ இங்கே என்னென்ன விஷயம், எனக்கு n1 வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணினா ஃபைனல் ஃபார்முலா என்ன கிடைக்கும்னா ஜஸ்ட் n இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ n2 into n2 minus 1ன்னு போடுவேன். இங்கே n2 மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் n மென்ஷன் பண்ணால் போதும். அப்போ n into n minus 1 by 2 டன். அப்போ n into n minus 1 by 2 now you can write it as 5 into 5 minus 1 by 2 which is equal to 20 by 2 which is equal to what? 10. Is that clear? அப்போ number of spectral lines produced is what? 10. Done? So this is a formula to identify the number of spectral lines. Kana, in this lecture 4, I have tried to cover as many number of questions as possible, different model questions as possible, so that you will be able to answer any kind of questions that you get from Bohr's theory. Purida? Okay. Adutha part pola. So this is the formula, n into n minus 1 by 2. So 10 spectral lines are obtained. Adutha question. The difference between the wave number of first line of Balmer series and last line of Paschen series of Li2 plus ion. நான் இந்த question நான் எப்படி போடுறேங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி pause the video for a minute and identify what is the first line of Balmer series and last line of Paschen series and then come back to the video again. சரிங்களா? Okay. இப்போ first line of Balmer series, Lyman Balmer. First line of Balmer seriesனா எனக்கு யார் வருவாங்க? 3 to 2 தான் first line of Balmer series. Paschen seriesனா third energy level வந்து ரெஸ்ட் ஆவாங்க. அப்போ லாஸ்ட் லைன் ஆஃப் Paschen seriesனா 3ல இருந்து infinity to 3 அதுதான் என்னது? லாஸ்ட் லைன் ஆஃப் Paschen series. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் Balmer series, அது லாஸ்ட். இவனோட வேவ் நம்பருக்கும் இவனோட வேவ் நம்பருக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறேன். ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் த ஃபார்முலா அண்ட் இட்ஸ் டன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இவனோட வேவ் நம்பர் நியூ பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ, இங்கே ஆர் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதில்லை, இட்ஸ் கிவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் ஒன்லி. ஸோ அப்போ ஆர் அப்படியே வச்சு நம்ம போடலாம். சரிங்களா? அப்போ ஆர் இன்டூ 1 by n1 ஸ்கொயர், அதாவது 2 ஸ்கொயர் மைனஸ் 1 by n2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இன்டூ z ஸ்கொயர். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு நியூ பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ 1 by, இதில் n1 n2 என்னது? 3 ஸ்கொயர் மைனஸ் 1 by infinity ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆகிடும்? மொத்தமாக 0 இன்டூ z ஸ்கொயர். ஸோ z ஸ்கொயர் ஃபார் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் Balmer series இன் லித்தியம் அயான் தான் கேட்டிருக்காங்க. அப்போ லித்தியம், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம். லித்தியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 3. அப்போ 3 ஸ்கொயர் என்ன வரும் நம்மளுக்கு? ரெண்டு இடத்துலையுமே இட்ஸ் ஜஸ்ட் 9. டன். அவ்வளோதான். இப்போ இது நியூ 1 பார், இது நியூ 2 பார்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணணும் நம்ம. அப்போ ஆர் இன்டூ 1 by 4 மைனஸ் 1 by 9 இன்டூ 3 ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்ன வரும்? 9 தான் வரும். டைரக்ட் ஆன்சர். சி, ஐ எம் ரிப்பீட்டிங் இட் அகெயின் ஹியர், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. z ஸ்கொயர்னு இருந்தது, z இஸ் ஈக்குவல் டு 3,
அப்போ எனக்கு இந்த z ஸ்கொயர் இங்கே என்ன ஆகிடும், எனக்கு 9 ஆகிடும். புரியுதுங்களா? ஓகே, டன். அப்போ 1/4 மைனஸ் 1/9 இன்டூ 9 இருக்கீங்க. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் r இன்டூ 9 மைனஸ் 4/36 இன்டூ 9 கேன்சல் பண்ணால் இது 4 டைம்ஸ். அப்போ 5/4r. ஸோ ஹியர் யூ கெட் 5/4r. and here what do you get? 1/9 minus 9 கேன்சல் பண்ணால் வெறும் r. ஸோ இங்கே என்ன இருக்கும்? வெறும் r. ஸோ இதுக்கும் இதுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்போது the difference between the wave number is equal to 5/4r minus r, which is equal to what? 5r minus 4r by 4, which is equal to r by 4. So r by 4 will be the final answer. புரியுதுங்களா? அப்போ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? r by 4. ஸோ ஆப்ஷன் டி. புரியுதுங்களா? ஓகே. ஸோ நான் இப்போ சொன்னது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஸ்பீட் ஸ்லோ டவுன் பண்ணி ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. சரிங்களா? டன். அடுத்த கான்செப்ட் போகலாம். ஸோ ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, r by 4. ஸோ நெக்ஸ்ட், the ionization energy of He plus ion is this. Calculate the energy of the first stationary state of Li2 plus ion. இதான் question. ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் லிட்டில் காம்ப்ளிகேட்டட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்ன அது நம்ம புரிஞ்சுக்கணும். அயனைசேஷன் எனர்ஜினா எலக்ட்ரான் ஜம்ப்ஸ் ஃப்ரம் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட் டு அவுட் சைட். அப்போ எலக்ட்ரான் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்லேருந்து வெளியில் போகுதுன்னா இன்ஃபினிட்டிக்கு போகுதுன்னு அர்த்தம். மூமெண்ட் ஃப்ரம் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட் டு இன்ஃபினிட்டி. இப்போ செகண்ட் எனர்ஜி லெவல்லேருந்து வெளியில் போகுதுன்னா n1 வந்து 2, n2 வந்து இன்ஃபினிட்டி. அவ்வளோதான். இதுதான் எங்கள் விஷயம். இங்கே He plus ionna சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ், Li2 plus ionnாலும் சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ். சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ்னா மோஸ்ட்லி எலக்ட்ரான் வில் பி இன் த ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் தான். எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா we have to consider it is there in the first energy level. சரிங்களா? அப்போது அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் He plus ion அவங்க கேட்கும்போது நம்ம இப்படி எழுதும்போது அயனைசேஷன் எனர்ஜி ஃபார்முலா என்ன வருதுன்னா இங்கே ஃபஸ்ட்டு He ப்ளஸ்க்கு நம்ம எழுதுறோம். சரிங்களா? திஸ் இஸ் ஈக்குவல் டு அயனைசேஷன் எனர்ஜிக்கும் எனர்ஜி டிஃப்ரென்ஸ்க்கும் ஒன்றும் பெரிய வித்தியா. அயனைசேஷன் எனர்ஜினா He ப்ளஸ்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்லேருந்து இட் இஸ் ஜம்பிங் டு இன்ஃபினிட்டி. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எனர்ஜி, இப்போ இவங்களுக்கு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்னவோ அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. சிம்பிள். ஓகே. ஸோ அப்போ அயனைசேஷன் எனர்ஜினா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன வருவீங்க? and during this process energy is absorbed, it's not emitted. அப்போ சைன் மாறும். பட் அதை பற்றி இப்போ கவலைப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் ஐ லெட் யூ நோ. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் He plus ion-க்கு ஃபார்முலா என்ன வரும்னா minus 13.6 into 1/n1 square. ஆக்சுவலி மைனஸ் வரக்கூடாது, ஏன்னா என்ன ஆகுது? எனர்ஜி இஸ் கெட்டிங் அப்சார்ப்ட். அதில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். ஸோ 13.6 into 1/n1 square minus 1/n2 square into z square. அப்போது 13.6 into 1/n1 square minus 1/n2 square into z square நம்ம போடுறோம்னா எனக்கு இங்கே ஃபார்முலாவில் என்ன கிடைக்கணும்? 19 points. இப்போ the difference alone you will have to put and see. Yes or no? அப்போ டிஃப்ரென்ஸ் போடும்போது எனக்கு 1லேருந்து இன்ஃபினிட்டிக்கு போயிருக்காங்க. அப்போ 1/1 square minus 1/infinity square into z square. ஹீலியம்க்கு z என்னது? 2 square. கரெக்டுங்களா? ஓகே. இப்போது நான் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனரி ஸ்டேட் ஆஃப் Li2 ப்ளஸ் கேட்குறாங்க. ஓகே. ஸோ அது இப்போ எப்படி போடலாம்னா ரெண்டு இது கொடுத்து இது கேட்குறாங்கன்னா யூ ஹேவ் டு ரிலேட் போத் அண்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. தட் இஸ் அ பெட்டர் வே. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா இன் ஜென்ரல் நம்மளுக்கு என்ன தான் கிடச்சிருக்கணும் அப்படின்னா 13.6 தான் ஆன்சர் வரணும். 13.6 into 3 போட்டினாலுமே 19.6 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்காது. கரெக்டுங்களா? அப்போது சம்வேர் சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட். வாட் ஹேஸ் ஹேப்பன்ட் அப்படின்னா இங்கே அவங்க கன்சிடர் பண்ணியிருக்க வேல்யூவே டோட்டலாக டிஃப்ரெண்ட். அப்போ இங்கே கால்குலேட் பண்ணுற வேல்யூ படி அங்கே எனக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? நான் இந்த இடத்துல ரேஷியோ மாதிரி போட்டு ப்ராப்ளம் போடுறது ரொம்ப ஈஸி. எப்படின்னு சொல்கிறேன் கவனிங்க. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஷனரி ஸ்டேட் ஆஃப் Li2 plus ion-ஓட எனர்ஜி வேணும். ஓகே. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன ஜென்ரலாக அப்படின்னா En is equal to இப்போ இங்கே எல்லாம் ஜூல்ஸில் இருக்கா. அப்போ -2.18 into 10 to the power of -18 into ஃபஸ்ட்டு ஸ்டேஷனரி ஸ்டேட்னா என்ன வரும்? 1/z² இது வந்து ஒரே ஒரு எனர்ஜியோட ஃபார்முலா கண்டுபிடிக்கும் போது அப்போ z வந்து ஃபார் Li2 ப்ளஸ் வந்து 3, n வந்து வில் பி 1 ஸ்டேஷனரி ஸ்டேட்டோட. அப்போ -2.18 into 10 power -18 into 9/1.
இது போட்டாலே எனக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா பட் இங்கே சின்ன ட்விஸ்ட் அவங்க இதை வச்சு இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க புரியுதா டைரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா திஸ் இஸ் த மெத்தட் பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை வச்சு இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போது இன்னொரு சின்ன விஷயம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் இதே Li2+ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம் என்னது -2.18 into 10 - 18 போடுறேன்னே வச்சுக்கோங்களேன் இன்டூ 1 ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்லேருந்து இன்ஃபினிட்டிக்கு போவாங்க கரெக்டா அப்போ 1/1² - 1/∞² 0 into z² which is 9 திரும்ப அதே ஃபார்முலா தானே கிடைக்குது சைன் மட்டும் தான் நம்ம மாற்றணும் இங்கே பாசிட்டிவ் சைன் போடணும் அவ்வளோதான் வித்தியாசம் கரெக்டா அப்போ அயனைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிச்சு சைன் மாற்றினா எனக்கு என்ன கிடைச்சிரும் எனர்ஜி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனரி ஸ்டேட் கிடைச்சிரும் அப்போ what I am going to do now is I am just going to relate your ionization energy here புரியுதுங்களா let's look at how அப்போ first எனர்ஜியோட ionization energy of He plus ஐயும் divided by ionization energy of யாரு உங்களோட Li2+ ஐயும் நான் கம்பேர் பண்ணுறேன் இதை வச்சு இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் 2.18 கேன்சல் ஆகிடும் 1/1² - infinity இங்கேயும் 1/1² - அப்போ எது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் வருது z² மட்டும் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் அப்போ ஈக்குவல் டு z ஆஃப் He plus ion divided by z² of what Li2+ ion இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் He plus ion வந்து 19.6 into 10 - 18 joules divided by this is the x is equal to helium atomic number 2 so 4 இங்கே lithium atomic number 3 so 9 சரிங்களா substitute பண்ணாச்சு 3² is 9 2² is 4 அப்போ x is equal to 9/4 into 19.6 into 10 - 18 joules இது வந்து அயனைசேஷன் எனர்ஜி பட் கேட்குறது ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டுக்கும் சைன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னேன் அப்போ இதை மாற்றுறேன் மைனஸாக மாற்றிக்கிறேன் இப்போ ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணோம்னா 4 4s are 16 9 4s are 36 ரைட் ஸோ again 9 9s are 81 1 balance 8 9 4s are 36 plus 8 it will be what 44 so 44.1 yes or no so it will be -44.1 you'll have to just say change the sign into 10 - 18 joules yes or no -44.1 power 17 க்கு மாத்தணும்னா என்ன ஆகும் -4.41 into 10 to the power of -17 joules so option C is the right answer புரியுதா அப்போ எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்து இன்னொரு வேல்யூ கேட்குறாங்கன்னா ரெண்டையும் ரிலேட் பண்ணி ஆல்வேஸ் போடுறது பெட்டர் ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன் இந்த கொஸ்டினில் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும்னா அயனைசேஷன் எனர்ஜிக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டோட நடுவில் இருக்க ரிலேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம்லையும் கைனடிக் எனர்ஜி கேட்டாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா ஒன்று ஒரே ஒரு ஆர்பிட்டோட எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும் அல்லது ஒரு எலக்ட்ரான் ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆகும்போது அதால் எவ்வளோ எனர்ஜி எமிட் ஆர் அப்சார்ப் பண்ண முடியுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஒரு ஸ்டேஷனரி ஆர்பிட்டோட எனர்ஜிக்கு ஃபார்முலா -2.18 into 10 - 18 into z²/n² இது ஒரு ஃபார்முலா பட் எனக்கு வந்து if I wanted to know energy difference between two orbits அப்போ ΔE is equal to அப்பையும் -2.18 into 10 - 18 into 1/n1² - 1/n2² into z² நம்ம ஒரு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ போத் ஆர் டிஃப்ரெண்ட் திங் புரியுதுங்களா அப்போது இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்மளுக்கு தெரியும் எனர்ஜி ரிலேட்டடாக அப்போ அதை தான் நம்ம எல்லாத்தோடையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிலேட் பண்ணிக்கணும் டோட்டல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி கேட்டால் டோட்டல் எனர்ஜிக்கும் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டாங்கன்னா ஈக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன் ஸோ கண்டுபிடிச்சு ரிலேஷனை வச்சு நீங்கள் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு பார்த்துக்கணும் நான் பேசுறது புரியுதுங்களா ஃபைன் ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் தட் வி ஹவ் காட் இஸ் -4.41 into 10 to the power of -17 joules done so next question the ratio of radii of first orbit of hydrogen helium and Li2+ ions are it's a very simple question
ratio of radii of first orbits of hydrogen He plus and Li2 plus கேட்குறாங்க கரெக்டா? அப்போ எப்படிப்பா கண்டுபிடிக்கலாம்? ஸோ radius of hydrogen is to radius of He plus is to radius of Li2 plus, right? So formula 0.529 into n square by z Armstrong. இதான் formula. அப்போ எல்லாத்துலேயுமே அதே தான் வரும் 529 into n square by z. இங்கேயும் 0.529 into n square by z. இதில் n square by z. இதில் 529 எல்லாத்துலேயுமே கேன்சல் ஆகிடும், ஏன்னா அது காமன். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ வேற என்ன கேன்சல் ஆகிடும்? n. எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னா n is equal to 1. ஸோ அதுவும் என்ன ஆகிடுது? எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் யார் இருக்காங்க? அட்டாமிக் நம்பர். ஸோ ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1/1 is 2, 1/2 is 2, 1/3. அப்போ இதுக்கு ரிலேஷன் போட்டோம்னா ஸ்டெப்ஸ் தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் யார்? 1/2வா 1/3யா? 1/2னா 0.5 வரும், 1/3னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.3 சம்திங் கிடைக்கும். அப்போ டிவைட் த்ரூ அவுட் பை 1/3 தான், கரெக்டாக இல்லையா? அப்போ 1/3ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 is 2, இங்கே வந்து 3/2 is 2, 1, கரெக்டா? அப்போது 6 is to 3 is to 2. இதான் ஃபைனல் ரிலேஷன், கரெக்டாக இல்லையா? 6 is to 3 is to 2. அப்போ ஃபைனலாக ஆன்சர் போட்டால் ஆப்ஷன் B will be the right answer. 6 is to 3 is to 2. வெரி சிம்பிள். இதெல்லாம் நீட்டில் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பில் ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸ் ப்ராப்ளம், அது JEE டைப் ஆஃப் கொஸ்டின். அப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? நீட்டுக்கும் JEEக்கும் கான்செப்ட் சேம் தான். The way you apply, the way you think logically, presence of mind, இதுதான் நம்மளை அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். So 6 is to 3 is to 2 is the final answer. Answer slide க்கு டைரக்டா வந்துட்டேனா? Sorry. Anyway, answer reveal ஆயிடுச்சு. But anyway, we'll try solving the question. So the radius of second stationary orbit in Bohr's atom is r. The radius of the third orbit will be. இப்போ இதில் என்னன்னா மேம், ரேடியஸ் ஆஃப் தேர்ட் ஆர்பிட் 0.529 into n square by z போட்டால் ஆன்சர் கிடைச்சிட போகுது மேம். நான் ஏன் உட்காந்து இதை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கணும்? யூ கேன் ஆஸ்க் மீ தட் கொஸ்டின். பட் இங்கே என்ன விஷயம்னா 0.529 into n square by z நான் போடுறேன் இல்லையா, இது எனக்கு போட்டால் ஃபைனல் ஆன்சர் தான் கிடைக்குமே தவிர ஐ won't get the answer in terms of என்னது ஆர். எனக்கு in terms of ஆர் தான் ஆன்சர் வேணும். அப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டையும் ரிலேட் பண்ணிக்கணும். அப்போது ரேடியஸ் ஆஃப் செகண்ட் ஸ்டேஷனரி ஆர்பிட்டையும் ரேடியஸ் ஆஃப் தேர்ட் ஆர்பிட்டோட ரேடியஸையும் கம்பேர் பண்ண போதும். ஸோ ரேடியஸ் ஆஃப் செகண்ட் ஸ்டேஷனரி ஆர்பிட் டு த ரேடியஸ் ஆஃப் தேர்ட் ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு 0.529 இன்டூ n ஸ்கொயர் பை z. அதே மாதிரி 0.529 இன்டூ n ஸ்கொயர் பை z. இது ஒரே ஆட்டம்க்கு தான் பேசுகிறாங்க. அப்போ z2 கேன்சல் ஆகிடும், 0.529 கேன்சல் ஆகிடும். அப்போது நம்மளுக்கு we are going to solve it only in terms of n square. இது வந்து அப்போது r2 by r3 is equal to செகண்ட் ஸ்டேஷனரி ஆர்பிட்னா n வந்து 2, தேர்ட் ஸ்டேஷனரி ஆர்பிட்னா n வந்து 3. அப்போது எனக்கு என்ன வரும்? 4/9. கரெக்டாக இல்லையா? செகண்ட் ஸ்டேஷனரி ஆர்பிட்டோட ரேடியஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க? ஆர்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பிளேஸ் ஆஃப் திஸ் இஸ் த R2 செகண்ட் ஸ்டேஷனரி ஆர்பிட்டோட. அப்போ r/r3 is equal to 4/9. அப்போ R3 is equal to 9/4R. R3 is equal to what? 9/4R. சரிங்களா? அப்போ the final answer that we are getting here is 9R/4. Clear? Done? So that is all. We have got the right answer. அப்போது ரிலேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னது. அப்போ ரெண்டு இடத்துல சிமிலர் மாடல் கொஸ்டின். அப்போ ஒரே லாஜிக்கை நம்ம ரெண்டு இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ மோர் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ சால்வ், அப்போ நிறைய புது லாஜிக் படிப்பீங்க. அப்போ அது வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஒரு சாப்டருக்கு நீட்டில் மினிமம் 100 to 200 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஜேஇக்கு ஒரு 200 to 300 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல், முக்கியமாக ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? திஸ் இஸ் த வே ஹவ் யூ ஹவ் டு ஸ்டடி. ஒரே ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸ். இப்போ ஒரு ஃபார்முலா நீ என்சிஆர்டிக்கு படிக்கிற, அதில் நீ நீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஜேஇக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போது திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ். நீட் ப்ரிப்பரேஷன், ஜேஇ ப்ரிப்பரேஷன் தனித்தனியானா இட் இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் வாட் அப்படின்னா த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ சால்வ்.
கொஞ்சம் சில இடத்துல எக்ஸ்ட்ரா கான்செப்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆர்கானிக்கில் ஜேஇக்கு கொஞ்சம் சிலது எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். பட் நாட் கன்சிடரபிளி, வெரி ஃபியூ திங்ஸ். சரிங்களா? இன்ஆர்கானிக் வந்து மோஸ்ட்லி என்சிஆர்டி ஸ்டிக் பண்ணிக்கிட்டா போதும், நீட்கோ ஜேஇக்கோ. ஏன்னா நம்மளுக்கு அது ஞாபகம் வச்சு அதை நம்ம ப்ராப்பராக ரெசிப்ரோகேட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் தெர்மோடைனமிக்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸில் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட், அந்த மாதிரி சாப்டரில் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் ஜாஸ்தியாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஜேஇயில். பட் அதுவுமே ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோன்னா இட்ஸ் வெரி ஈஸி. கிளியர்? டன். Energy of the third orbit of hydrogen atom is. It's a very simple question. Third orbit of hydrogen atom na energy ஒரே ஒரு ஆர்பிட்டோட எனர்ஜி கேட்குறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? ஆன்சர் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. அப்போ 13.6 சப்ஸ்டியூட் பண்ணும். இன்டூ Z ஸ்கொயர் பை N ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம். அப்போ மைனஸ் 13.6 இன்டூ Z ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வருது? ஹைட்ரஜனுக்கு வந்து இட் இஸ் 1 பை n ஸ்கொயர் எனக்கு என்ன வருது? தேர்ட் ஆர்பிட். அப்போ 9. 3 ஸ்கொயர் என்ன வரும்? 9. அப்போ மைனஸ் 9 கேன்சல் பண்ணால் 1 9 இஸ் 9. அப்புறம் 4 9 5 9s are 45. ஸோ 1.5 எலக்ட்ரான் வோல்ட். எஸ் ஆர் நோ? ஸோ இது மைனஸ் சைன் இருக்கணும். இங்கே சைன் எதுலையுமே மென்ஷன் பண்ணாதனால we can just choose 1.5 electron volt as the answer. But minus should be there. Clear? Done. Next. The electronic velocity in the fourth Bohr's orbit of hydrogen atom is v. The velocity of the electron in the first orbit will be. இதான் question. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சிமிலர் மாடல் கொஸ்டின். ரெண்டு பேரையும் நம்ம ரிலேட் பண்ணி ஃபார்முலா போட்டுக்க வேண்டியதான். அப்போது எலக்ட்ரானிக் வெலாசிட்டி ஆஃப் ஃபோர்த் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ ஃபோர்த் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜனோட வெலாசிட்டியையும் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட ஹைட்ரஜனோட வெலாசிட்டியும் ரிலேட் பண்ணுறாங்க. வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்னன்னா 2.18 into 10 power 6 into z by n மீட்டர் பர் செகண்ட். இதுதான் ஃபார்முலா. 2.18 into 10 power 6 z by n மீட்டர் பர் செகண்ட். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இதில் என்னன்னா, நான் இப்போ இந்த ஃபார்முலாவை எழுதுனேன்னா மேலேயும் கீழேயும் இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். எனக்கு என்ன மட்டும்தான் இருக்கும்? z by n மட்டும்தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ z by n மட்டும்தான் இருக்கணும்னா அதில் zமே கேன்சல் ஆகிடும் மேலேயும் கீழேயும். அப்போது எனக்கு இங்கே 1 by n4ம் by 1 by n1 தான் இருக்கும். கரெக்டாக இல்லையாமா? சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதை எடுத்து அப்படியே 2.18 into 10 power 6ஐயும் டிவைடட் பை அகெயின் 2.18 into the same number into z by n போடும்போது இங்கே வந்து ஃபோர்த்து இது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் பண்ணினா இது மொத்த பார்ட்டும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா ரெண்டுமே சேம் ஆட்டம்க்கு. அப்போது n1 by n4ன்னு இது மாறிடுமா? அப்போது ஃபோர்த் ஆர்பிட்டோட வெலாசிட்டி வந்து v, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட தான் கேட்குறாங்க, அது x. அப்போ n1 by n4னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் பை ஃபோர்த் எனர்ஜி லெவல். ஸோ அப்போ x is equal to என்னென்னு வரும் நம்மளுக்கு? ஆன்சர் will be 4v. ஸோ ஆப்ஷன் A is the right answer. Clear? Done. Next. This is a JEE mains based question. இப்போ இங்கே the energy of an electron in the first Bohr's orbit of hydrogen atom is 2.18 into 10 power minus 18 joules. Its energy in the third Bohr orbit is. Answer கேட்கல, கம்பேரிசன் தான் கேட்குறாங்க. அதை விட இது எவ்வளோ பெருசாக அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம திரும்ப இங்கே என்ன தான் பண்ணணும்? நம்ம ரிலேட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். என்ன பண்ண போகிறோம்? எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் in the first Bohr's orbit of hydrogen atom. First Bohr's orbit of hydrogen atomக்கும் அதே இல்லை தேர்ட் Bohr's orbit of hydrogen atomக்கும் நடுவில் இருக்க ரேஷியோ. இப்போது இந்த இடத்துல மைனஸ் 2.18 into 10 power minus 18 into z ஸ்கொயர் பை n ஸ்கொயர். இங்கே வந்து n1 ஸ்கொயர், சாரி கைஸ், இங்கே n1 ஸ்கொயர், இங்கே மைனஸ் 2.18 into 10 power minus 18 into z ஸ்கொயர் பை இங்கே என்ன வரும்? n3 ஸ்கொயர். இது எல்லாமே நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? n1 ஸ்கொயரும் n3 ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அப்போது இப்போ நான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது e1 by e3 is equal to n3 ஸ்கொயர் by n1 ஸ்கொயர். அவ்வளோதான் ஃபார்முலா. இதான் ரிலேஷன். இதுதான் கண்டுபிடிக்கணும். இது வச்சு நம்ம ஃபார்முலா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ e1 வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2.18 into 10 power minus 18 joules. கரெக்டா? இங்கே இது n3 ஸ்கொயர்னா இது என்ன ஆகிடும்? தேர்ட் ஆர்பிட். அப்போ 9 by 1 by இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிற e3. அப்போ e3 இந்த பக்கம் போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்?
E3 is equal to 9 by 1 இந்த பக்கம் வந்தா 1 by 9. E3 இந்த பக்கம் வந்துரும். So E3 is equal to 1 by 9 times of the first energy level oda energy, which is 2.18 into 10 power minus 18 joule. இது டிஸ்டர்பே ஆகக்கூடாது, கேன்சல்லாம் பண்ணிடக்கூடாது. இதை விட E3 எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த வேல்யூ டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சா தான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். புரியுதா? அப்போ E3 is 1 by 9 times the first orbits. இது வந்து என்னது 1 by 9 times this value. What is this value? It is the energy of electron in the first Bohr's orbit of hydrogen atom. அப்போ E3 is equal to 1 by 9th of this value. அவ்வளோதான், simple. 1 by 9 times of this value. Hope you all clear with this. Done. So next question. So in the question la correct answer 1 by 9 times of this value. Last but not the least, this is the last question and a very simple question as well. Enadra, the shortest wavelength of hydrogen atom in Lyman series is lambda. Longest wavelength in Balmer series of He plus is. Okay. அப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா, they are comparing the lambda of hydrogen atom and lambda of He plus ion. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு வேவ் நம்பர் வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக இல்லையா? அப்போ டைரெக்டாக வேவ் லென்த் போடாமல் நியூ பார் ஆஃப் ஹைட்ரஜன் டிவைடட் பை ஆர் நியூ பார் ஆஃப் He plus டிவைடட் பை நியூ பார் ஆஃப் ஹைட்ரஜன் போடுறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 by lambda of He plus divided by 1 by lambda of hydrogen. Hydrogen numerator க்கு போய்டுமா? அப்போ this is equal to என்ன வரும்? Lambda of hydrogen divided by lambda of He plus. Yes or no? This will be the formula. அப்போ இங்கேயும் கேட்குறது அதுதான். இங்கே they are asking you ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று என்னன்னு கேட்குறாங்க. Is that clear to all of you? அப்போ நான் இந்த ஸ்டெப் எடுத்துக்க, wave number of He plus divided by wave number of hydrogen வச்சு நான் ஃபார்முலா போட போகிறேன். சரிங்களா? So which is equal to நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குது? Lambda of hydrogen divided by lambda of He plus. This is equal to wave numberக்கு ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? R into 1 by n1 square minus 1 by n2 square. So first wave number of He plus, wave number of He plus, இல்லைனா ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இதெல்லாம் மறந்துடலாம், இதையும் மறந்துடுங்க. இதுதான் நான் கண்டுபிடிச்ச ஃபைனல் ரிலேஷன் இல்லையா? திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். ஓகே, இப்போ வேவ் நம்பருக்கும் லாம்டாவுக்கும் நான் ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டு இப்போ நான் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுறேன். வேவ் நம்பர் ஆஃப் He ப்ளஸ்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன வரும்? R into 1 by n1 square minus 1 by n2 square into z square. ஹீலியம்க்கு it is like helium ionக்கு it is what? Longest wavelength in Balmer series. Longest wavelength na lowest energy. கரெக்டாக இல்லையா? வேவ்லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்போ எனர்ஜியும் கம்மியாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பால்மர் சீரீஸ் விச் இஸ் 3 to 2. அப்போ 3 to 2னா எனக்கு என்ன வரும்? பால்மர் சீரீஸில் 1 by 2 ஸ்கொயர் மைனஸ் 1 by 3 ஸ்கொயர் இன்டூ z ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. டிவைடட் பை வேவ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு R இன்டூ ஹைட்ரஜனில் என்ன டிரான்சிஷன் நடந்திருக்கு? ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் ஆஃப் ஹைட்ரஜன். ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னா ஹையஸ்ட் எனர்ஜி. ஹையஸ்ட் எனர்ஜினா இன்ஃபினிட்டியிலிருந்து எங்கே வராங்க? லைமன்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல். அப்போது 1 by 1 ஸ்கொயர் மைனஸ் 1 by infinity ஸ்கொயர் இன்டூ z ஸ்கொயர். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹீலியம்ங்கிறனால z ஸ்கொயர் வந்து என்ன வரும் நம்மளுக்கு? 4. இங்கே வந்து z ஸ்கொயர் என்ன வரும்? இட் இஸ் கோயிங் டு பி 1. எஸ் ஆர் நோ? இட்ஸ் கோயிங் டு பி 4 and 1. இதுவும் முடிஞ்சு போச்சு. அடுத்து this is equal to lambda of hydrogen atom வந்து lambda. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? lambda of He plus தான். we'll find it out now. ஓகே, இப்போ r கேன்சல் ஆகிடும். இங்கே 1 by இது வந்து 1 by infinity ஸ்கொயர் 0 ஆகிடும். அப்போ இது வந்து வெறும் 1. அப்போ டினாமினேட்டரில் 1 மட்டும்தான் இருக்குது. அப்போது இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்குது? அதை வில் டூ இட் இன் த நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 by 4 மைனஸ் 1 by 9 இன்டூ என்ன இருக்குது? 4 is equal to lambda by lambda of helium ion. Okay, then இது இப்போ இங்கே போட்டிங்கன்னா எனக்கு என்ன வரும்? ஆல்ரெடி நிறைய தடவை போட்ட calculation 5 by 36 into 4 which is 5 by 9.
அப்போ lambda of wavelength of He plus ion is equal to 9 by 5 times the lambda value. So 9 by 5 lambda is the answer. புரியுதா? அப்போ கொஸ்டின் என்னன்னா shortest wavelength of hydrogen atom in Lyman series இது கொடுத்துட்டு longest wavelength கேட்குறாங்க. எனர்ஜிக்கும் வேவ்லென்த்துக்கும் டைரக்ட் ரிலேஷன் நம்ம ஏதாவது பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போது அது என்னென்னா வேவ் நம்பர் வச்சு தான் அந்த ஃபார்மில் நம்ம பார்த்துருக்கோம். சரி, அப்போ வேவ் நம்பருக்கும் வேவ்லென்த்துக்கும் ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு வேவ் நம்பர் சைட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணினா யூ கேன் டைரக்ட்லி ஃபைண்ட் அவுட் வாட் த வேவ்லென்த் ரிலேஷன் வில் பி. கிளியர்? டன். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ இது ஜேஇ மெயின்ஸ் இப்போ இந்த வருஷம் கேட்ட 2023 கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ இப்போ இந்த மாடல்லாம் வச்சு ட்ரை சால்விங் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் போர்ஸ் தியரி அண்ட் மேக் இட் தரோ. ஸோ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் யூ கேன் போஸ்ட். அண்ட் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு போர்ஸ் தியோரியில் வேறு ஏதாவது மாடல் கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னாலும் நீங்கள் எனக்கு டவுட்ஸ் அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ ஆஸ் மச் as possible. Until then, thank you.